ரியல் லைஃப் கஷ்டமா இருக்குன்னு மைண்டுக்குள்ள நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் கிரியேட் பண்ணி அதுலேயே ஒரு மாஸ் ஹீரோவா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? சூப்பருங்க. நாலு பேருக்கு முன்னாடி நின்று பேச முடியலனா கூட மைண்டுக்குள்ள நீங்க ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தாங்க. ரியல் ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்னங்க, மைண்ட்ல ஒரு இமேஜினரி ஆளை உருவாக்கி அவங்க கூட ரொமான்ஸ் சண்டை எல்லாம் சூப்பரா பண்றீங்க. ரியல் லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் இயர்போனை மாட்டிக்கிட்டு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி அதுக்குள்ள சிக்கிக்கிறீங்களா? நீங்க இப்படி இமேஜினேஷன்ல ஆஸ்கார் வாங்குறது ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் உங்களுக்குள்ள இருக்கிற தனிமை தாங்க. நம்ம தேவைகள் நிறைவேறலைங்கிற ஏக்கம் உள்ளுக்குள்ள நானே ராஜா நானே மந்திரின்னு ஒரு கோட்டையை கட்டி வாழ்றீங்க. அதுதாங்க பிரச்சனை. ஃபேண்டசி வேர்ல்ட்ல கிடைக்கக்கூடிய அந்த இமேஜினரி கம்ஃபர்ட் உங்க ரியல் லைஃப்ல இஎம்ஐ கட்டாதுங்க. இன்னும் எவ்வளவு நாள் தாங்க ஏர்ல கேசல் கட்டிக்கிட்டு இருப்பீங்க? ரியல் லைஃப்ல அந்த எனர்ஜி எடுத்துட்டு வந்து வாழ முயற்சி பண்ணுங்க. டெய்லி உங்க இமேஜினேஷன்ல இருந்து உங்களை அடிச்சு எழுப்பி விடுற அலாரம் வேணுமாங்க? அப்ப பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம டெய்லி மீட் பண்ணலாங்க.